தமிழக வெற்றி கழகத்தோட அடுத்த பூத் கமிட்டி மாநாடு எங்கே எப்போ நடக்க போகிறது அப்படிங்கிற தேதி உறுதியாகி இருக்கு. ஸோ தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் எல்லாருக்குமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட முதல் பூத் கமிட்டி மாநாடு கோயம்புத்தூரில் நடந்தது. ஸோ கோயம்புத்தூரில் 2 நாட்கள் நடந்தது. ஒரு ப்ராப்பரான மாநாடு மாதிரி இருந்துச்சு. ஸோ தமிழக அரசியலே கொஞ்சம் களம் கண்டது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஏதோ நாளைக்கு எலெக்ஷன் மாதிரி இன்னைக்கு திருவிழா மாதிரி அந்த மாதிரி கோயம்புத்தூர் இருந்தது. அந்த மாநாட்டிலே தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, இதுக்கப்புறமாவும் இன்னொரு பூத் கமிட்டி மாநாடு மதுரையில் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது அடுத்த வாரமே, அதாவது கோயம்புத்தூர் மாநாடு முடித்து அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் பிளான்ல இருந்தது. ஆனால் ஜனநாயகன் திரைப்படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டா எல்லாமே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேப்ல ஒரு கம்ப்ளீட்டான ஷூட் முடித்து விட்டார்கள். இப்போ ஜனநாயகன் திரைப்படத்தோட 99% ஆஃப் ஷூட் கம்ப்ளீட்டாக முடிந்திருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் இதுக்கு மேலே கம்ப்ளீட்டான அரசியல் தளபதி விஜய் அவர்கள் ஈடுபட போகிறார்கள் அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. இப்போ அடுத்த பூத் கமிட்டி மாநாடு எப்போ நடக்கும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. எஸ் இப்போ அது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஜூன் முதல் வாரம் அப்படி இல்லைன்னா 2வது வாரத்தில் மதுரையில் பிரம்மாண்டமான பூத் கமிட்டி மாநாடு நடக்க போகிறது. பூத் கமிட்டி மாநாடு மட்டும் இல்லாமல் ஜூன் மாதமே அடுத்தடுத்த நிகழ்வுகள் சொல்லப்போனால் தளபதி விஜய் அவர்கள் முழு நேர அரசியல்வாதியாக ஜூன் மாதத்தில் ஈடுபட போகிறாங்க. எஸ் அதுக்கான இடத்த தான் மதுரையில் இப்போ தேடிக்கொண்டு இருக்காங்க. இந்த பூத் கமிட்டி மாநாடு கோயம்புத்தூரில் நடந்த பூத் கமிட்டி மாநாடு மாதிரி இண்டோரில் நடக்காமல் அவுட்டோரில் நடத்தும் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் மதுரையில் பர்மிஷன் வாங்குவதில் ஏற்கனவே நார்மல் மாநாடு நடத்த நிறைய சிக்கல்கள் இருந்தது. அதே மாதிரி இப்போ பூத் கமிட்டி மாநாடுக்கு பர்மிஷன் வாங்குவதிலிருந்து கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த பூத் கமிட்டி மாநாடு மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த தமிழக வெற்றி கழக நிகழ்வுகளும் நடக்கப் போகிறது. பூத் கமிட்டி மாநாடு முதல் 2 வாரத்தில் ஜூன் மாதம் முதல் வாரம் இல்லைன்னா 2வது வாரத்தில் நடக்கப் போகிறது. இதை தொடர்ந்து தளபதி விஜய் அவர்களோட மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கும் விழா, அதாவது வருடம் நடக்கும் பார்த்தீங்களா, 10, 12ஆம் வகுப்பு மாணவர்களை எந்தெந்த தொகுதியில் யார் அதிக மதிப்பெண் பெற்றாங்களோ அவங்கள 3 பேரை செலக்ட் பண்ணி விழா நடக்கும் பார்த்தீங்களா. அது இந்த டைம் 3 பிளேஸாக, அதாவது போன டைம் 2 இடங்கள் தேர்வு செய்து எடுத்தாங்க. லைக் 2 டேஸ் செஞ்சாங்க. இந்த டைமும் 3 டேஸ் செய்யலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்காங்க. ஸோ அதுவும் நடக்க போகிறது. ஜூன் 20ஆம் தேதி இல்லைன்னா 21ஆம் தேதி அது நடக்க போகிறது. அதுக்கப்புறமா ஜூன் 24ஆம் தேதிக்கு அப்புறமா முழு நேர அரசியல்வாதியாக தளபதி விஜய் அவர்கள் ஈடுபட போகிறாங்க. அந்த முழு நேர அரசியல்வாதியாக ஈடுபடுவதற்கு முன் ஒரு பிரம்மாண்டமான விழாவை நடத்த போகிறாங்க. எப்படி தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமாக விழுப்புரம் விக்கிரவாண்டியில் நடந்ததோ அதே மாதிரி இந்த டைம் தென் மாவட்டங்களில் கோயம்புத்தூர் அப்படி இல்லைன்னா மதுரை அந்த மாதிரி இடத்துல ஒரு ஓப்பன் பிளேஸில் ஒரு பிரம்மாண்டமான மாநாடு ஜூன் மாதம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாநாடு அப்புறம் தான் முழு நேர அரசியல்வாதியாக தளபதி விஜய் அவர்கள் ஈடுபட போகிறாங்க. ஒவ்வொரு தொகுதியாக சென்று ஒவ்வொரு தொகுதியாக பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்த நிகழ்வுகளை தமிழக வெற்றி கழகத்துக்கு நடக்க போகிறது. இதுக்கான ஏற்பாடுகள் தான் இப்போ புஷியானது ஆதவ் அர்ஜுன் அவர்கள் மதுரையில் இடத்தை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அதனால் தமிழக வெற்றி கழகம் முழு நேர அரசியல் கட்சியாக ஜூன் மாதத்திலிருந்து ஆரம்பமாக போகிறது. ஜூன் மாதத்திலிருந்து முழு நேரமாக களத்தில் தளபதி விஜய் அவர்கள் இறங்க போகிறாங்க. தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. இனிமே தான் ரியல் அரசியல் கேமே ஆரம்பிக்க போகிறது. போராட்டங்கள், பிரச்சாரங்கள், முக்கியமாக நிறைய விஷயங்கள் நடக்கும். கைதும் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். ஸோ யாரெல்லாம் ஜூன் மாதத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க, தமிழக வெற்றி கழகத்தோட முழு நேர அரசியலை பார்க்க யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க? தமிழக வெற்றி கழகத்தோட அடுத்த பூத் கமிட்டி மாநாடு எங்கே எப்போ நடக்க போகிறது அப்படிங்கிற தேதி உறுதியாகி இருக்கு. ஸோ தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் எல்லாருக்குமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட முதல் பூத் கமிட்டி மாநாடு கோயம்புத்தூரில் நடந்தது. ஸோ கோயம்புத்தூரில் 2 நாட்கள் நடந்தது. ஒரு ப்ராப்பரான மாநாடு மாதிரி இருந்துச்சு. ஸோ தமிழக அரசியலே கொஞ்சம் களம் கண்டது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஏதோ நாளைக்கு எலெக்ஷன் மாதிரி இன்னைக்கு திருவிழா மாதிரி அந்த மாதிரி கோயம்புத்தூர் இருந்தது. அந்த மாநாட்டிலே தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, இதுக்கப்புறமாவும் இன்னொரு பூத் கமிட்டி மாநாடு மதுரையில் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது அடுத்த வாரமே, அதாவது கோயம்புத்தூர் மாநாடு முடித்து
முடித்து அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே வந்து நடக்கிற மாதிரி தான் பிளானில் வந்து இருந்தது. ஆனால் ஜனநாயகன் திரைப்படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டா அது எல்லாமே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேப்பில் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஷூட்டை வந்து முடித்து விட்டார்கள். இப்போ அது ஜனநாயகன் திரைப்படத்தோட 99% ஆஃப் ஷூட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் இதுக்கு மேலே வந்து கம்ப்ளீட்டான அரசியல் வந்து தளபதி விஜய் அவர்கள் ஈடுபட போகிறார்கள் அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. இப்போ வந்து அடுத்த பூத் கமிட்டி மாநாடு எப்போ நடக்கும் அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்திருக்கு. வந்து இப்போ அது வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஜூன் முதல் வாரம் அப்படி இல்லைன்னா 2வது வாரத்தில் வந்து மதுரையில் பிரம்மாண்டமான பூத் கமிட்டி மாநாடு வந்து நடக்க போகிறது. பூத் கமிட்டி மாநாடு மட்டும் இல்லாமல் ஜூன் மாதமே வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் சொல்லப்போனால் வந்து தளபதி விஜய் அவர்கள் முழு நேர அரசியல்வாதியாக ஜூன் மாதத்துல ஈடுபட போகிறாங்க. வந்து அதுக்கான இடத்த தான் வந்து மதுரையில் வந்து இப்போ வந்து தேடிக்கொண்டு இருக்காங்க. இந்த பூத் கமிட்டி மாநாடு வந்து கோயம்புத்தூரில் நடந்த பூத் கமிட்டி மாநாடு மாதிரி வந்து இண்டோரில் நடக்காமல் அவுட்டோரில் நடத்தும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து மதுரையில் பர்மிஷன் வாங்குவதில் வந்து ஏற்கனவே வந்து நார்மல் மாநாடு நடத்த நிறைய சிக்கல்கள் வந்து இருந்தது. அதே மாதிரி இப்போ வந்து பூத் கமிட்டி மாநாடுக்கு பர்மிஷன் வாங்குவதிலிருந்து கொஞ்சம் வந்து சிக்கல்கள் இருக்குது அப்படி சொல்லப்படுகிறது. இந்த பூத் கமிட்டி மாநாடு மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த தமிழக வெற்றி கழக நிகழ்வுகளும் வந்து நடக்கப் போகிறது. பூத் கமிட்டி மாநாடு முதல் 2 வாரத்தில் ஜூன் மாதம் முதல் வாரம் இல்லைன்னா 2வது வாரத்தில் நடக்கப் போகிறது. இதை தொடர்ந்து வந்து தளபதி விஜய் அவர்களோட மாணவர்களுக்கு வந்து பரிசு கொடுக்கும் விழா, அதாவது வருடம் நடக்கும் பார்த்தீங்களா, 10, 12ஆம் வகுப்பு மாணவர்களை வந்து எந்தெந்த தொகுதியில் யார் அதிக மதிப்பெண் பெற்றாங்களோ அவங்கள 3 பேரை செலக்ட் பண்ணி விழா நடக்கும் பார்த்தீங்களா. அது வந்து இந்த டைம் வந்து 3 பிளேஸாக, அதாவது போன டைம் வந்து 2 இடங்களை வந்து தேர்வு செய்து எடுத்தாங்க. லைக் வந்து 2 days வந்து செஞ்சாங்க. இந்த டைமும் வந்து 3 days செய்யலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து நடக்க போகிறது. ஜூன் 20ஆம் தேதி இல்லைன்னா 21ஆம் தேதி அது நடக்க போகிறது. அதுக்கப்புறமா ஜூன் 24ஆம் தேதிக்கு அப்புறமா முழு நேர அரசியல்வாதியாக வந்து தளபதி விஜய் அவர்கள் ஈடுபட போகிறாங்க. அந்த முழு நேர அரசியல்வாதியாக ஈடுபடுவதற்கு முன் வந்து ஒரு பிரம்மாண்டமான விழாவை நடத்த போகிறாங்க. எப்படி வந்து தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து விழுப்புரம் விக்கிரவாண்டியில் வந்து நடந்ததோ அதே மாதிரி வந்து இந்த டைம் வந்து தென் மாவட்டங்களில் கோயம்புத்தூர் அப்படி இல்லைன்னா மதுரை அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு ஓப்பன் பிளேஸில் ஒரு பிரம்மாண்டமான மாநாடு வந்து ஜூன் மாதம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாநாடு அப்புறம் தான் வந்து முழு நேர அரசியல்வாதியாக தளபதி விஜய் அவர்கள் ஈடுபட போகிறாங்க. ஒவ்வொரு தொகுதியாக சென்று ஒவ்வொரு தொகுதியாக வந்து பிரச்சாரம் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளை தமிழக வெற்றி கழகத்துக்கு நடக்க போகிறது. இதுக்கான ஏற்பாடுகள் தான் இப்போ வந்து புஷியானது ஆதவ் அர்ஜுன் அவர்கள் மதுரையில் வந்து இடத்தை வந்து தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அதனால் தமிழக வெற்றி கழகம் முழு நேர அரசியல் கட்சியாக வந்து ஜூன் மாதத்திலிருந்து ஆரம்பமாக போகிறது. ஜூன் மாதத்திலிருந்து முழு நேரமாக வந்து களத்தில் வந்து தளபதி விஜய் அவர்கள் இறங்க போகிறாங்க. தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிவிட்டது. இனிமே தான் வந்து ரியல் அரசியல் கேமே வந்து ஆரம்பிக்க போகிறது. போராட்டங்கள், பிரச்சாரங்கள், முக்கியமாக வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும், கைதும் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். ஸோ யாரெல்லாம் ஜூன் மாதத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க? தமிழக வெற்றி கழகத்தோட முழு நேர அரசியலை பார்க்க யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க?